திமிர் கூட ஒரு அழகுதான், அதை மிக சரியாக நேர்த்தியான இடத்தில் காட்டும் பொழுது. வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்க சிலரிடம் கேள்வி கேட்கக்கூடாது, சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது, சிலரிடம் பேசவே கூடாது. நல்லவராய் இருப்பது நல்லதுதான். ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது ஆபத்தானது. நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள். அறிவுள்ளவன் நேற்றே அதை செய்து முடித்து இருப்பான். பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது, முடிவெடுத்தவரிடம் விவாதிக்க கூடாது, புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது. எல்லாவற்றையும் மாற்ற நினைப்பவர்கள் ஒன்றையுமே மாற்ற முடியாதவர்கள். இவர்கள் வாழ்க்கையில் அபாயகரமானவர்கள். உழைத்து கொண்டே இரு, காலம் எனும் ஏணி உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும். வேலையும் பணமும் இல்லை என்றால் சரியானதை சொன்னாலும் செய்தாலும் அது தவறாகவே எடுத்துக்கொள்ளப்படும். கோபத்தை உடனே வெளிப்படுத்துபவர்களை நம்பலாம், ஆனால் கோபமே வராதது போல நடிப்பவர்களை நம்பிவிடாதே. வீடு வரை 2G, வீதி வரை 3G, காடு வரை 4G, கடைசி வரை யார்ஜி? வெட்டியாஞ்சி. காலால் மிதித்த தன்னை கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முல்லை போல உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் புகழ்ந்து பேசும் வரை உன் முயற்சியை வடிவமைத்துக்கொள். எதற்கும் துணிந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். எதற்கெடுத்தாலும் என்னால் முடியுமா என்று சந்தேகப்பட்டு கொண்டு இருந்தால் இங்கு எதையும் சாதிக்க முடியாது. உலகில் வாழ்க்கைக்கு தேவையான மொத்த பாடங்களையும் கற்றுக் கொடுக்கும் 2 விஷயங்கள், ஒன்று பணம், மற்றொன்று உறவு. யார் மனதும் என்னால் புண்பட்டு விடக் கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கின்றதாலே என்னவோ என் மனதை புண்படுத்த போட்டி போட்டு நிற்கிறார்கள் பலர். நல்ல நேரம் வரட்டும்னு நாம ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி போடும்போது வீணாகும் பல நல்ல நேரங்களை நாம் திரும்ப பெற முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நண்பர்கள், உறவுகள் எல்லாம் சில காலமே. நீ உனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ளாத வரை உன் வாழ்க்கை அர்த்தமற்றுதான் போகும். சாதிப்பவர்கள் யாரும் பெருமை பேசுவதில்லை, பெருமை பேசுபவர்கள் யாரும் சாதிப்பதில்லை. நம் நிலை சற்று சரியும் போதுதான் தெரிகிறது பலரின் உண்மை முகங்கள். எல்லா உயிர்களிடத்தும் அன்பாயிருங்கள், ஆனால் மனிதர்களிடத்தில் மட்டும் விழிப்பாயிருங்கள். அடிக்கடி கோபப்பட்டால் கோபத்துக்கு மரியாதை இல்லை, கோபமே படாவிட்டால் நமக்கே மரியாதை இல்லை. குடித்தால் வாகனம் ஓட்ட முடியாது என தெரிந்த அவன் குடித்தால் குடும்பம் நடத்த தெரியாது என்று ஏன் தெரியவில்லை?